வெல்கம் டு அவர் சேனல் குக் அண்ட் ஈட். வாங்க இன்னைக்கு ஆலு பரோட்டா டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ 2 கப் மாவுக்கு 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கலந்து இதை மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை கலந்து விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதில் மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, இதில் நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மசாலாலாம் கலந்தாச்சு. இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி இலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சப்பாத்தி தேய்க்கலாம். வாங்க இப்போது அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க சப்பாத்தி தேய்க்கலாம். ஆலு பரோட்டா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.